ஹலோ வெல்கம் டு சந்தியா கிச்சன். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒப்பிட்டு செய்ய போகிறோம். தேங்காய் ஒப்பிட்டு செய்ய போகிறோம். தேங்காய் ஒப்பிட்டுக்கு என்ன வேணும்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், மைதா எடுத்திருக்கேன். 1 கப்பு மைதா எடுத்திருக்கேன். 1 கப்பு எடுத்திருக்கேன். உப்பு கம்மியாக எடுத்துக்கலாம். இட்லி சோடா கொஞ்சம் எடுத்துக்கலாம். மஞ்சள் பொடி லைட்டாக எடுத்துக்கலாம். நம்ம இது ஒன்றா கலந்துட்டு பிசைஞ்சிக்கலாம். நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைற இல்லைங்களா, அந்த மாதிரி பிசையாமல் கொஞ்சம் இலக்கமாக பிசைஞ்சிக்கலாம். ஓகேவா? எண்ணெய் வந்து நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாங்க. நான் தண்ணி ஊற்றி தான் இப்போ ஃபஸ்ட்டு பிசைஞ்சிக்கிறேன். பாருங்க, நம்ம இந்த மாதிரி இலக்கமாக வந்து மாவு பிசைஞ்சிக்கணும். நம்ம இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன். இப்போ நம்ம இந்த எண்ணெயில் நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சா தாங்க நல்லா சாஃப்டாக வரும். நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கணும். பாருங்கள், மாவு நல்லா நம்ம வந்து சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்க பாருங்கள். இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். நம்ம பிசைஞ்சாச்சு. இப்போ வந்து 1 மணி நேரம் இது வந்து ஊறட்டும். எப்பயுமே நம்ம வந்து ஒப்பிட்டு செய்யும் போது இந்த மாதிரி மாவு வந்து பிசைஞ்சு 1 மணி நேரம் ஊறணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். சரியா? நம்ம இதை மூடி போட்டுடலாம். இப்போ நம்ம வந்து இதுக்கு சூரணம் செஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், நம்ம சூரணத்துக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். தேங்காய் 1/2 மூடி எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலை ஒரு கொஞ்சோண்டு இருந்தால் போதும். ஒரு 10 கிராம் இருந்தால் போதும். ஏலக்காய் வாசனைக்கு ஏலக்காய் 3 எடுத்திருக்கேன். வெல்லம், நெய் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம பூரணத்துக்கு நம்ம இதெல்லாம் பொடி பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், பூரணத்துக்கு நம்ம பொட்டுக்கடலை, தேங்காய், ஏலக்காய் 3 வந்து மிக்சியில் அடித்து எடுத்தாச்சு. நெய் எடுத்து வச்சுருக்கேன். வெல்லம் பாருங்கள், ஒரு 1/4 கிலோ வெல்லம் எடுத்திருக்கேன். ஒரு தவா எடுத்தாச்சு, காஞ்சிருச்சு. நம்ம நெய் சேர்த்துக்கலாம். இந்த அடித்து வச்சுருக்கேன் மிக்சியில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கேன் தேங்காவை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கலாம். இதோட இந்த வெல்லத்தையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நம்ம இப்போ நல்லா இதை வறுத்துக்கிட்டு பண்ணிக்கலாம்.
நம்ம இன்னும் கூட நெய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து சூரணத்தை நல்லா வறுத்து உப்புட்டு செஞ்சோமா ஒரு 2-3 நாளைக்கு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம். சூரணம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ உப்புட்டு எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம வந்து சூரணத்தை இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும். இப்போ நம்ம ஒரு இலை போட்டு தட்டு எடுத்துட்டோம். எண்ணெய் சேர்த்துக்கலாம். தொடங்கியாச்சு. மாவு பாருங்கள் நல்லா ஊறி நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வந்து கையாலேயே இது பண்ணி போகிறோம். இப்போ இந்த பூரணத்தை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி கேப் விடாமல் பண்ணிக்கலாம். உருண்டையாக பண்ணி வச்சு அடுத்து மொத்தமாக வேணும்னாலும் மொத்தமாக எடுத்துக்கலாம். சன்னமாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். சன்னமாக எடுத்துக்கலாம். பாருங்கள், உப்புட்டு இப்படி தான் போடணும். நம்ம இப்போ இதை தோசை தவாவில் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு தோசை தவா எடுத்தாச்சு. நம்ம பாருங்கள் இலையோடு போட்டு எடுக்கணும். இங்கே பாருங்கள், நம்ம தேங்காய் உப்புட்டு ரெடி பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. தேங்காய் உப்புட்டு இப்படி தாங்க பண்ணணும். பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. இங்கே பாருங்கள் நல்லா மெதுவாக இனிப்பு ஜாஸ்தியாக நல்லா இருக்குங்க. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.